ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல். இன்றைக்கான வீடியோவில் முந்திரி கொத்து செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு முந்திரி கொத்து செய்கிறதுக்கு 100 கிராம் அரிசி எடுத்து நல்லாவே வறுக்கிறேன். அரிசியை ரொம்ப கறியை விடக்கூடாது, ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வறுக்கணும். முந்திரி கொத்துக்கு அரிசி ஆட் பண்ணுறதுனால நல்லா உதிரியாகவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியை வறுத்து தட்டியிருக்கேன். ஒரு கிலோ சிறுபயிறு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி வறுக்கேன். சிறுபயிறு மொத்தமாகவே தட்டி வறுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தான் வறுக்கணும். சிறுபயிறு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி வறுக்கணும். ப்ரௌன் கலரில் வந்துட்டுனாக்கி நல்லா வறுபட்டுட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக சிறுபயிறு நல்லாவே வறுக்கணும். எல்லா சிறுபயிறுமே இதே மாதிரி வறுக்கிறேன். அரிசி சிறுபயிறு ரெண்டையுமே வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஏலக்காய், சுக்கு ரெண்டையுமே ஆட் பண்ணி மிஷினில் கொடுத்து மாவாக திரிச்சு வச்சுருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் மிக்ஸியில் கூட கிரைண்ட் பண்ணிடலாம். 1 கிலோ சிறுபயிறுக்கு 1 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சர்க்கரையை பாகு பண்ணணும். அதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டியில் சர்க்கரையை தட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். சர்க்கரைலாம் கரைஞ்சிட்டு ரொம்ப கம்பி பதம் ஸ்டேஜுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சமாக ஸ்பூனில் மட்டும் சர்க்கரை பாகு ஒட்டியிருந்தாக்கி இது கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துட்டுன்னு அர்த்தம். நான் கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. காய்ச்ச சர்க்கரை பாகுவை வடிகட்டுறேன்.
சர்க்கரை பாகுல டஸ்ட் இருக்கும், வடிகட்டுறதுனால டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகுது. சிறு பேர் மாவு கூட சர்க்கரை பாகு ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணுறேன். சர்க்கரை பாகு சூடாக இருக்கும்போதே மாவில் போட்டு நல்லா பிசையணும். மாவில் சர்க்கரை பாகுவை ஊற்றி உருண்டை பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிக்கிறேன். சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிக்கணும். சூடு ஆறின பிறகு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த உருண்டையை மாவுக்குள்ளே முக்கி தான் எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்கணும். அதுக்காக மாவை இப்போ நான் ரெடி பண்ணுறேன். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன். ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். மாவு ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜில் வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் உருண்டையை முக்கி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். மைதா மாவு அரிசி மாவு ரெண்டையுமே ஈவனாக சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். மைதா மாவு மட்டுமே போட்டாக்கி கடிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். உருண்டையை முக்கி போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொரிக்கஞ்சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றுறேன். பாம் ஆயில், கோல்டு வின்னர் எந்த மாதிரியான எண்ணெய்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் நல்லா பாயில் ஆகினா தான் உருண்டையை போட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லாவே பாயில் ஆகிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டையை மாவுக்குள்ளே முக்கி எண்ணெய்க்குள்ளே போடுறேன். மூணு உருண்டையாக சேர்த்து மாவுக்குள்ளே முக்கி எண்ணெய்க்குள்ளே போடுறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லா உருண்டையும் மாவுக்குள்ளே முக்கி எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரித்து எடுக்கிறேன். எல்லா உருண்டையும் பொரித்து எடுத்துட்டேன். முந்திரி கொத்து ரெடி ஆகிட்டு.
பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான முந்திரி கொத்து ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.